கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் உன்னை தினமும் தேடிவர என்ற தலைப்பில் நாம் அதிகமாய் தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னை தினமும் தேடி வந்து, அவர் என்ன வார்த்தைகளை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் அவர் வளர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை செய்கிறார் என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். ஆகையால் கர்த்தர் தேடி வருகிறார் என்றால் நாம் எவ்வளவு பெரிய பாக்கியவான். அது மட்டுமல்ல, அவருடைய வார்த்தையை நம் உள்ளத்திலே வைத்து அதை எப்பொழுதும் தியானிக்கிறதற்கான ஒரு ஐடியா கொடுக்கிறார். நீ வளர்ந்து இருக்கணும், செழித்து இருக்கணும். உன்னுடைய வாழ்க்கையில் இந்த நிலைமையிலிருந்து இன்னும் நீ 1000 மடங்கு பல்கி பெருகணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லா விதத்திலுமே அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அதனால தான் அவர் தேடி வருகிறார். என் பிள்ளை ஒரு நாளும் குறைஞ்சு போகக்கூடாது. எல்லா விதத்திலும் அவன் சம்பூர்ணமாக நிறைக்கணும் அப்படி சொல்லுவாங்க. சில பேர் வாழ்த்துவாங்க பாருங்க, 16 பெற்று பெருவாழ்க வாழ்க. அதே மாதிரி எல்லாத்திலுமே நீங்கள் எல்லா விதத்திலுமே நீங்கள் செழித்து இருக்கணும். அந்த தான் தேவனுடைய விருப்பமும் சித்தமாக இருக்குது. அகிலால் அந்த மாதிரி அவர் நம்மை தேடி வந்து நம்முடைய வாழ்க்கை இந்த தரத்திலேருந்து மேலே அப்படி தூக்குறார். மனிதனுடைய வாழ்க்கையில் பாருங்கள், இந்த நிலைமையிலேருந்து மேலே போகும்போது நம்முடைய உள்ளம் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. நமக்கே ஒரு மகிழ்ச்சி இருக்கும் பொழுது நம்மை உண்டாக்கின தேவர் நாம் செய்கிற அந்த காரியம் தேவனுக்கு பிரியமாக செய்து அதை செய்யும் பொழுது அதே ஒரு பெரிய சுவிசேஷத்தை மாறுங்க. சுவிசேஷத்தை அது நம் மூலமாக அறிவிக்கிறோம். எப்படியே கடந்தோம், ஆனால் நம் தேவன் நம்மை மீட்டெடுத்த அந்த தேவன் நம்மை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்றால் அவர் விரும்பியிருக்கிறார். அவர் வார்த்தை உங்கள் உள்ளத்தில் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? நீங்கள் உள்ளத்தில் இருந்தாலும் தான் நீங்கள் இன்றைக்கி இவ்வளோ நிலைமையில் இருக்கீங்க. ஆக தினமும் தேடி வந்து அவருடைய வார்த்தையை உங்கள் உள்ளத்தில் விதைக்கிறார். அதை முதல்ல நீங்கள் அப்படியே கேட்ச் பண்ணிவிடணும். தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்ச் பண்ணணும். அதனால தான் நான் ஒரு 2-3 நிமிஷம் 4 நிமிஷம் பேசுகிறேன். இந்த 4 நிமிஷத்தில் தேவனுடைய வார்த்தையை அப்படியே கேட்ச் பண்ணி வச்சுக்கணும். தினமும் கொஞ்சமாக இன்றைக்கி இந்த வார்த்தை சொல்லியிருக்கிறார், கர்த்தருடைய வார்த்தை சொல்லி அது எனக்கு அது உயர்ந்தது, அது என்னுடையதுன்னு சொல்லி நீங்கள் அதை ரிசீவ் பண்ணி உள்ளே வச்சுருக்கணும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும். பாருங்கள், அவருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்திருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். இது ஏன் இந்த வார்த்தை சொல்லுகிறேன்னு, இதற்கு முந்தின வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கவலைப்படாதங்க, கவலைப்பட்டு நீங்கள் இருக்கிற முளத்தை 100 முழம் கூட்ட முடியுமா அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ஆகையால் தான் சொல்லுது, இந்த மாதிரி காட்டு புஷ்பங்கள்லாம் பாருங்கள், அதெல்லாம் என்ன செய்யுது? தேவனுடைய உதவி. தேவன் அதற்கான ஏற்ற காரியத்தை சரியான நேரத்தில் மழை பெய்ய வைக்கிறார், சரியான நேரத்தில் காற்று, சரியான நேரத்தில் குளிர், எல்லாமே தேவன் அது சரியான அதன் நேரத்தில் கொடுக்குறார். ஆனால் நம்ம மக்கள் என்ன, உடனே நடக்கணும், இன்றைக்கி ஜெபம் பண்ணால் மறுநாளே நடந்தணும் அப்படின்னு. இயேசு கிறிஸ்து போகிறார், அந்த அத்தி மரத்தை பார்த்து பட்டு போன்னு சொன்ன உடனே அது பட்டு போச்சா? இல்லை. அது அந்த வார்த்தை ஆணி வேர்லேருந்து தொடங்க ஆரம்பிச்சு அது மறுநாள் வரும்போது தான் சீசர் சொன்ன, ஆண்டவரே நீங்கள் சொன்ன அந்த சபிச்ச அந்த அத்தி மரம் பட்டு போச்சு. ஆகையால் கொஞ்சம் காலமாகும், தாமதம். உங்களுடைய ஜெபத்துக்கு காலமாகலாம். உங்களுடைய வார்த்தை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க, தேவனுக்குள்ளே நீங்கள் இந்த தேவனுடைய வார்த்தை நீங்கள் எந்த அளவுக்கு தியானித்து உங்களுடைய உள்ளத்தில் வைக்கிறீங்க, இது ரொம்ப முக்கியம். உடனே டக்குனுங்க மிராக்கள்லாம் ஒன்றும் நடக்காது. நீங்கள் உங்கள் உள்ளத்தை நீங்கள் எப்படி தேவனுக்கு கொடுக்குறீங்க, தேவனுடைய வார்த்தை எந்த அளவுக்கு உள்ளே இருக்குது அப்படி தான். இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நல்ல மார்க் வேணும்னா நீங்கள் படித்து எழுதி வாங்கி பண்ணால் தானே உங்களுக்கு மார்க் வேணும். நீங்கள் படிக்கவே இல்லைன்னா, இல்லை நான் ஸ்கூலில் சேர்ந்துட்டேன், எனக்கு இவ்வளோ மார்க் வந்துடணும் அப்படி கிடையாது. சபைக்கு வந்துட்டேன், நான் காலையில் எழுந்திரிச்சு வாரம் சர்ச்சுக்கு வந்துட்டேன், பைபிளை தூக்கிட்டு வந்துட்டேன்னா உடனே நடக்குமா? நடக்காது. அந்த வார்த்தை கேட்குங்க, அந்த வார்த்தை உள்ளத்தில் எழுதுங்க, அப்பொழுதுதான் அது உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதே போல் தான் பரீட்சையில் நீங்கள் டீச்சர் சொல்கிற கேட்குங்க, திரும்ப நீங்கள் எழுதிங்க, நோட்டில் எழுதி அதை திரும்ப படிக்கிறீங்க, திரும்ப உங்களுக்குள்ளே உள்ளே வைக்கிங்க, இதயத்துக்குள்ளே வச்சு அதை திரும்ப முணுமுணுக்கிங்க, அப்பொழுதுதான் நீங்கள் அதில் ரிசல்ட் கிடைக்கும். அதே போல் தான் வாழ்க்கையில் பாருங்கள், தேவனுடைய வார்த்தை நீங்கள் சபைக்கு போகிறீங்க, கேட்குறீங்க, கேட்டுட்டு விட்டுட்டு வந்தீங்கன்னா அதில் ரிசல்ட்டே கிடைக்காது. வாரத்துக்கு ஒரு நாள் சும்மா தான் அது ஒரு கட்டிடத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையே. தேவனுடைய வார்த்தை உங்களை உள்ளத்தில் விதைக்கணும். அந்த வார்த்தை எதற்கு? ஏகப்பட்ட வார்த்தை சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு என்ன அந்த தேவன் கொடுத்துருக்காருன்னு சொல்லி அதை நீங்கள் ரிசர்வ் பண்ண கற்றுக்கிடணும். அப்படி தான் தேவன் உங்களை வளர செய்வார். அதனால் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த காட்டு புஷ்பம் சாலமோனுக்கு பாருங்கள், அவனுக்கு எது குறையிறதா எல்லா விதத்திலையும் செய்தார், எல்லாத்தையும் ஆசீர்வதித்தார். அதே போல் தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார், உங்களையும் வளர்க்க விரும்புகிறார், நீங்களும் வளர்ந்து செழித்து வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். எப்படி? அவருடைய வார்த்தை உங்கள் உள்ளத்தில் இருக்கும் பொழுது மட்டும்தான் அது வேலை செய்யும், இல்லைன்னா வேலை செய்யாது. பாருங்கள், இந்த உலகத்தில் சில பிரபஞ்சத்தில் இந்த தேவன் சில பிரமாணத்தை வைத்திருக்கிறார். இப்படி செஞ்சால் தான் நடக்கும். நீங்கள் நாவிலிருந்து அறிக்கை பண்ணாதான் நடக்கும். சிலவங்க சொல்லுவாங்களா, நீ சும்மா ஊமையாக இருந்துக்கிட்டா எனக்கு என்ன தெரியும், நீ சொன்னால் தானே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, சண்டை வீட்டில் வந்துன்னு அது எப்படி, நான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு 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 என்ன செய்யணும்னு உனக்கு தெரியாமல் இருக்குமா
அப்படிலாம் கிடையாது. அப்படி யாரும் இங்கே கண்டுபிடிக்க முடியாது. ஆ நீங்கள் சொல்லணும். அதுக்கு தான் உங்களுக்கு பேச திறமை கொடுத்துருக்கு, உங்கள் நாவு கொடுத்துருக்கு. என்ன பேசணுமோ அதை நீங்கள் கேட்டு தான் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ தான் தேவன் சொல்றார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கிடைக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். நீங்கள் கேட்காம நான் என் உள்ளத்தில் இருக்கிறது நீ அறிஞ்சு அது எப்படி தெரியும்? யார் உள்ளத்தில் என்ன இருக்குன்னு யாருக்கு கண்டுபிடிக்கணும்? சொன்னா தானே தெரியும். ஆகையால் தேவனுடைய வார்த்தை நீங்கள் சொல்லணும். சொல்லும் பொழுது தான் அது உள்ளே போகும். உள்ளே போனால் தான் அதுக்கு வேலை செய்கிறதுக்கு தெரியும். ஆகா, இந்த வார்த்தையை இந்த ஆள் யூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி அந்த இதயமானது உள்ள வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீங்கள் மௌனமாக இருந்தால் ஒன்றும் நடக்காது. நீங்கள் செய்யணும். நீங்கள் வார்த்தையை எடுத்து சொல்லணும். அப்பேற்பட்ட இந்த காட்டு புஷ்பங்களே வாழ வைத்த அந்த தேவன் உங்களை விட்டு விடுவாரா? உங்களை குறை வைப்பாரா? உங்களுக்கு ஒரு குறை சாலமோனை விடையும் உங்களுக்கு அதிகமான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார். எப்படி? தேவன், அனாதி தேவன் அவருடைய ஒரு குமாரரை கொடுத்து சிலுவையின் மரணத்தின் மூலமாக எல்லா ஆசீர்வாதமும் அவருக்குள்ளே இப்பொழுது வந்துவிட்டது. எல்லா ஆசீர்வாதமும் அந்த காலத்திலேருந்து அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் எல்லாமே அவர் குமாரருக்குள்ளே இப்போ வைத்து விட்டார். ஆகையால் நமக்கு ரிசீவ் பண்ணது தான் வேலை. அவருடைய நாமத்தை சொல்லதுக்கு தான் நமக்கு வேலை. வேறு ஒன்றும் கிடையாது. அதை சொல்ல நீங்கள் பழகணும். திரும்ப திரும்ப காலையில் எழுந்திரிச்சு பழகணும், மாலையில் அப்படி பழகணும். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய நாவில் அப்படியே முணுமுணுத்துக்கிட்டே இருக்கணும். இது யாருமே நீங்கள் போய் அப்படி சத்தம் போட்டு சொல்ல வேண்டிய இல்லை. உள்ளுக்குள்ளே நீங்கள் சொல்லணும். சொல்லும் பொழுது வார்த்தையை சொல்லணும். அப்படியே சொல்லிகிட்டே இருக்கணும். சொல்ல 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 உங்களுடைய உள்ளம் சொல்லுது. உள்ளுக்குள்ளேருந்து இருக்கு, ஆனால் உங்கள் உள்ளம் சொல்லுது. ஆகையால் நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது, இல்லைன்னா தனிமையாக இருக்கும்போது நீங்கள் பேசலாம். இப்படி பேசும் பொழுது தான் அதனுடைய ரிசல்ட் கிடைக்கும். இப்படி தான் தேவன் சொல்லுறார். நான் வளர்க்க வைக்கிறதுக்கு சில ஒரு சில காரியங்களை வச்சுக்க அதை நீ கண்டுபிடின்னு சொல்லுறார். அதுதான் இந்த நாவை தேவனுடைய வார்த்தையில் நீங்கள் பழகும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக மலரும். அதனால தான் தேவன் இப்படி சில காரியங்களை தேடி வந்து உங்களுக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்றால் அவருடைய வார்த்தையை கொண்டு உங்களை அவர் வாய்க்கிறார். இப்படி தான் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாத்தையும் வாய்க்க பண்ணவர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.